நீ இந்த விஷயத்த பார்வதி கிட்ட பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கமருதன் கிட்ட வந்து இப்போது நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து பேசிட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வந்து உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னதுக்கப்புறமாவே வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகி இப்போ வந்து அதை பற்றியே வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ டேரெக்டாகவே வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து கமருதன் வந்து பேசுகிறப்போ நீங்கள் எல்லாருமே பண்ணதுக்கு நியாயம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற நம்ம வந்து கேட்குறாரு. 2 பேரும் நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு விக்கல் சிக்ரம் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ளேவாக இது நல்லாயிருக்கும், இவங்க 2 பேரும் பேசலன்னா இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கணும்னு நினச்சி தான் அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டே வந்து கொடுத்தது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கமருதீன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் மைக்கை மறைச்சி பேசுகிறதெல்லாம் ஒரு சில டைம் வந்து அவங்க அப்பா பேர் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவா. அப்போ வந்து மைக்கை மறைச்சி பேசுவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமருதீன் சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து வீம்புக்கு இழுக்கிறீங்க, அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டவுனாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கல் சிக்ரம் வந்து நீ வந்து தயவு செஞ்சு டயர்ட் ஆகாத, நீ எல்லா விஷயங்களையும் வந்து ஃபயராக வந்து ஹேண்டில் பண்ணு. எனக்கு வந்து நீ ஃபயராக ஹேண்டில் பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நீ இந்த மாதிரி டல் ஆகுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இந்த ஃபயராக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீ விஜே பார்வதி கிட்ட வந்து கற்றுக்கோ. அவளாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் என்ன சொன்னாலுமே வந்து அவள் எப்பயுமே வந்து ஃபயராக தான் இருப்பாள். அவகிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். நீ இந்த விஷயத்த அவகிட்ட வந்து கற்றுக்கோ. சைலண்ட் மட்டும் ஆகாத எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அதாவது இந்த வாரம் வந்து நாங்கள் உங்கள் 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னது, அதுக்கப்புறம் இந்த குற்ற உணர்ச்சி சொன்னது, இதெல்லாமே வந்து நான் சொன்னது கூட வந்து தப்பாக இருக்கலாம். ஆனால் நீ வந்து நேர்மையாக இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதில் ஸ்ட்ராங்காக இரு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து கேட்டார், இல்லை அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருந்தா பரவாயில்ல, மொத்த வீட்டு வேலையும் நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறது வந்து எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. அப்படியும் நாங்கள் அந்த வீட்டு வேலைகள்லாம் வந்து பண்ணியும் நீங்கள் வந்து குறை சொல்லி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்கிறது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். சரி, ஏதோ ஒன்று நீங்கள் பேசி மாட்டிக்கிட்டீங்க இந்த வாரம் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, எதாக இருந்தாலும் நீங்கள் வீக்கெண்ட்லேயும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சது விக்கல்ஸ் விக்ரம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.